இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடலழியா உத்தமர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் அன்பு பிள்ளைகளே, நமது ஊரின் பாதுகாவலரின் பெருவிழாவை கொடியேற்றத்தோடு கொண்டாடுவதற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரோடு இணைந்து நானும் கடவுளுக்கு நன்றி கூறி ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறேன். கரங்களை தட்டி ஒருவர் ஒருவருக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். VK புதூர் புனித சவேரியார் ஆலய பீடத்தில் இன்னைக்கு தான் முதல் முறையா நான் திருப்பலி நிறைவேற்றினேன். நம்ம ஊருக்கு பல முறை வந்திருக்கிறேன். மற்ற நம்முடைய மண்ணின் மைந்தர்களுடைய குடும்பங்களின் இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் திருப்பலி நிறைவேற்றுவது இது முதல் முறை. இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கேற்றதை கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன். நம்ம சேந்தமர பங்குல ஏற்கனவே காலையில 3 திருப்பலி முடிச்சாச்சு. இப்ப இது 4வது திருப்பலி. கொஞ்சம் உடல் சோர்வு அசதி இருந்தாலும் ஆலயத்திற்கு வந்த பிறகு உங்கள் எல்லோரையும் பார்த்த பிறகு சிறப்பாக அருமையான குழந்தைகளை பார்த்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அழகுல சொக்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாம இதெல்லாம் சொக்கி போனதில்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய அழகுல நான் ரொம்ப சொக்கி போயிட்டேன். வழக்கமாக யூடியூப் சேனலில் தான் இல்லைன்னா வெளிநாடுகளில் தான் பிள்ளைங்களுடைய இது மாதிரி ஃபேஷன் ஷோ பரேடு மாதிரி நவநாகரிக உடைகள் இருக்கு. ஆனால் இன்றைய நாளில் சிறப்பிக்கிற நம்முடைய அருமையான பீடப்புக்கள், அருமையான குழந்தைகள், நம் வாழ்விற்கு முன்னோடிகளான புனிதர்களை தங்களுடைய உடலில் ஏற்றிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் புனிதர்களுடைய பெயர்களை ஏற்றிருந்தார்கள். இப்ப இருக்கிற நவநாகரிக உலகம் பெயர்கள் வைக்கிற பொழுது புனிதர்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு வைப்பதில்லை. வாயில் நுழையாத பெயர்களையே வைத்து விடுகிறோம். ஆனால் நமது பிள்ளைகள் இன்று புனிதர்களை போல ஒரு பரலோகத்தில் இருந்தா எப்படி இருக்கும்? வழக்கமா திருப்பலி குழந்தை தரிசனமா சொல்லுவாங்க, நான் எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு 3 வயது குழந்தையை போலத்தான் இருப்பேன். ஒரு 3 வயசு குழந்தை அம்மா மடியில எப்படி இருக்குதோ அப்படித்தான் எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வருகிறேனோ அப்படியெல்லாம் இருப்பேன். குழந்தை தரிசனமா சொல்லுவாங்க. அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவார்கள், திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது சகல அசிஸ்டவர்களும் இந்த பலிபீடத்தை சூழ்ந்து குருவை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு திருப்பலியில் பீடத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். உண்மையிலேயே இன்று பீடத்தை சுற்றி அருமையாக சகல அசிஸ்டவர்களும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கிற பொழுது மிக ரம்மியமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களுக்கு வைக்கணும்னு வந்த பிரசங்கமே எனக்கு மறந்து போச்சு. நம்ம பிள்ளைகளை பார்த்த உடனே அவர்களை பற்றி சொல்வதே அதிகம் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் அங்கிருந்து நடந்து வருகிற பொழுது அவருடைய பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த கண்கொள்ளா காட்சியை நினைவுகளா வச்சுக்கிடணும். எல்லாரும் என்ன செய்யறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. நானும் நின்று பார்த்தேன். பிறகு புழுக்கமா இருக்குன்னு ஃபேன்ல வந்து நின்னேன். சரி எல்லாம் போயாச்சா, இப்ப நான் போலாமா, நான் என்ன செஞ்சேன், கடைசி நடந்து வந்தேன். அதையும் 2 பேர் வீடியோ எடுத்தாங்க. உடனே பக்கத்துல இவர் வேஷம் போடல, இவர் மேக்கப்பே போடல அப்படின்னு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைங்கெல்லாம் மேக்கப் போட்டிருக்கு, நான் மேக்கப் போடாம வந்துட்டேன். அதனால என்ன செய்யல, வீடியோவை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும். நான் அந்த குழந்தை ஒருவேளை ஃபேனுக்கு குளிருது போல அதனால அப்படி கையை வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். பிறதான் பார்த்தேன் அது தேவசாயம் பிள்ளை எப்பவுமே கையை இப்படி வச்சிருப்பாரா, குளிருக்காக வைக்கல. அந்த பிள்ளை தேவசாயம் பிள்ளை மாதிரியே என்ன செஞ்சுட்டு கேரக்டரா மாறி போச்சு. மோயிசனுக்கு தாடி இப்போளுமா அப்போளுமா அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு. அப்போல இருந்து மோயிசன் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அன்னை தெரசா மேக்கப்லாம் போட்டு வந்தாச்சு, ஜோமாலை விட்டுட்டு வந்தாச்சுன்னு அவங்க வீட்டுல இருந்து திரும்ப ஜோமாலை கொண்டாந்து என்ன செஞ்சுட்டாங்க, அன்னை தெரசா மறந்தாலும் ஜோமாலை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்போல ஒரு ஏஞ்சல் இவ்வளவு நேரம் கையில வச்சிருந்தா குச்சி வச்சு 50 பேரையும் தட்டி தட்டி மிரட்டிக்கிட்டு இப்ப ஏஞ்சல் என்ன செஞ்சாச்சு, வெளியே போயாச்சு. ஒரு கியூட்டா ஒரு கிறிஸ்தரசர் இருந்தாரு. அந்த கிறிஸ்தரசர் இப்ப எங்க போயிருக்காரு, வெளியில ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. ஒரு கிறிஸ்தரசர் இருந்தார்ல, ஆமா, அவர் வெளியில போயிருக்காரு. இந்த பக்கம் குழந்தை தலையில கிரீடை வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தாரு. மண்டை பொசு பொசுன்னு அரிச்ச உடனே கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு மண்டையை நல்லா சொரிஞ்சிட்டு திரும்ப தூக்கி கிரீடத்தை தூக்கி என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. எனவே குழந்தைகள் எல்லோருமே எல்லா புனிதர்களையும் பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. அப்ப இன்றைய நாளின் திருவிழாவும் உடலழியா உத்தமர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய கொடியேற்றமும் தந்தை புதுமை ஜோசப் ராஜன் தொடக்கத்தில் சொன்னதை போல கிறிஸ்தரசர் பெருவிழாவோடு கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி. உலகத்தினுடைய நாட்களை கணக்கீடு செய்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் செய்கிறார்கள்.
ஆனால் உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்ட நாட்கணக்கீடு என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்னால், பிறப்பிற்கு பின்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால், ஏடி பிசி அப்படின்னு கிறிஸ்துவை மையமாக வைத்து உலக வரலாறு பிரிக்கப்படுகிறது. அதைத்தான் ரோமன் கேலண்டர்னு சொல்றோம். அதைத்தான் ஒட்டுமொத்த உலகமும் பயன்படுத்துகிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இது ரோமன் கேலண்டர். ஆனா இன்று நாம் வழிபாடு கொண்டாடுவது திருவழிபாட்டு ஆண்டு, லிட்டர்ஜிக்கல் கேலண்டர். இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டர்ல திருவழிபாட்டு ஆண்டுல கடைசி ஞாயிற்றுக்கிழமையை இன்று சிறப்பிக்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் வாரம், திருவருகை காலம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக தயாரிக்கின்ற திருவருகை காலத்தை தொடங்குகிறோம். எனவே திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளாகிய இன்று திரு அவை ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. என்ன விழா இன்னைக்கு? எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்தரசர் பெருவிழா. இந்த கிறிஸ்தரசர் பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுதெல்லாம் அல்லது இதற்கு மறையுறை வைக்கிற பொழுதெல்லாம் நான் குருவானவரான காலத்திலிருந்து ஒரு கேள்வியை எனக்குள்ளும் மக்களுக்குள்ளும் கேட்டு பார்ப்பது உண்டு. கிறிஸ்தரசர் திருவிழா என்று கொண்டாடுகிறோமே, இயேசுவை அரசராக கொண்டாடுகிறோமே, இயேசு அரசரா என்கிற கேள்வி இருக்கிறது. இயேசு அரசரா? சொல்லுங்க, இயேசு அரசரா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிடுறீங்களா? வெரி குட். எங்கேயாவது சொல்லியிருக்காரா இயேசு நான் தான் அரசர் அப்படின்னு? விவிலியத்தில் எங்கேயாவது? ஏன்னா இது நான் கேட்ட கேள்வி இல்லை. இன்னைக்கு நற்செய்தியில பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் அரசனா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். எஸ் ஆர் நோ, ஆமா அரசன், இல்ல அரசன் இல்ல, அப்படித்தான் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். இயேசு பதில் சொன்னாரா? நான் அரசன் என்று சொன்னாரா? சொல்லுங்க, சொல்லல. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இயேசு அரசன் சொல்றீங்க. வெரி குட். ஒன்று. இரண்டாவது, அவர்தான் அவர் அரசன் சொல்லல. உங்களை மாதிரி எல்லாரும் அரசன் சொல்லுகிற பொழுது ஆமா என்று அதை ஒத்துக்கொண்டாரா? யோவான் எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில இதை போன்ற மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஆயிரம் மக்கள் இயேசுவினுடைய போதனையை கேட்டுவிட்டு சோர்ந்து போய் அவர்கள் வீட்டிற்கு சென்று விடக்கூடாது, செல்கிற வழியில் அவர்கள் வீழ்ந்து விடக்கூடாது. எனவே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறார். 4000 5000 மக்களுக்கு உணவை கொடுக்கிறார். எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. அசன சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே மிச்சம் இருக்கு. 12 கூடைகளில் மிச்சம் எடுத்து வைக்கிறார்கள். இப்பதான் எல்லாரும் குரூப்பா சேர்ந்து பேசி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 15வது வசனம் வாசிங்க. அவர்கள்லாம் யாரு? வயிறாறு இப்ப சாப்பிட்டாங்க பாருங்க. 4000 5000 மக்கள். அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய், கூட்டிட்டு போய் கூட இல்ல, பிடித்து கொண்டு போய் கட்டாயப்படுத்தி, கம்பல் பண்ணி, வலுக்கட்டாயமாக தன்னை பிடித்து கொண்டு போய் அரசராக்க பார்க்கிறார்கள் என்று உணர்ந்த இயேசு, அவருக்கு ஒரு உணர்வு வருது. ஏன்னா கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரை நம்ம என்ன செஞ்சிருவோம்? அரசராக்கிறோம். ஏன் அரசராக்கிடுவோம்? நோக்காம நொங்கு திங்கலாம், உழைக்காம என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இன்னைக்கு வயிறார நம்மளுக்கு என்ன கிடைச்சது? சாப்பாடு கிடைச்சு. இவர் அரசராக்கியாச்சுன்னா எப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சோறு கண்ட இடமே சொர்க்கம், அட்டகாசம், இவர் தான் அரசர் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உணர்ந்த இயேசு என்ன செய்தார்? ஓடி போயிட்டாரு, விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அந்த இடத்தை விட்டே ஓடி போயிட்டாரு. இயேசு எந்த இடத்திலையும் நான் அரசர் என்று சொல்லவில்லை. நீங்கள் சொல்வதை போல எல்லோரும் இவர்தான் அரசர் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஓடி போயிட்டார். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம கிறிஸ்தரசர் சொல்லி திருவிழா கொண்டாடி நான் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கேன். கிறிஸ்தரசர் இங்க இருப்பாரா? ஓடி போயிருவாரா? இல்ல அவர் வெளியில போன மாதிரி கிறிஸ்தரசர் வெளியில போயிருவாரா? ஏசு இருப்பாரா? டூப்ளிகேட் இன்னொருத்தர் இருக்காரா? ஆமா, ஒருத்தர் போனா என்ன எங்கிட்ட எத்தனை அரசர் இருக்காருன்னு சொல்றீங்க. அரசர் இருப்பாரா? ஏசு இருப்பாரா? இல்ல ஓடி போயிருவாரா? ஆனா அங்க ஓடி போயிட்டார. இப்ப இயேசு உண்மையிலேயே அரசரா என்றால் நீங்கள் விவிலியம் முழுவதும் தேடி பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் இருந்து இயேசுவை அரசர் என்று சொல்வதற்கான பல இடங்கள் இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முதலில் அறிவிக்கிற பொழுது அவர் ஒரு ஏஞ்சல் இருந்த மாதிரி ஒரே ஒரு ஏஞ்சல் தான் அன்னை மரியா விட்ட மங்கள வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஏஞ்சல்? கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லுகிறார். மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி 1 அதிகாரம் 33வது வசனத்துல கபிரியல் தூதர் மாதாவிட்ட சொல்லுகிறாரு, உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அரசராய் இருப்பார், அந்த அரசனுடைய ஆட்சிக்கு
முடிவே இராது. முத இன்ட்ரோடக்ஷனே அப்படித்தான். ஒரு படத்துல முத ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் வருது பாருங்க. இயேசுநாதருக்கு இன்ட்ரோடக்ஷன் சீனே இப்படித்தான். அவருடைய ஆட்சிக்கு என்ன இருக்காது, முடிவே இராது அப்படின்னு மாதாட்ட சொல்லியாச்சு. இயேசுநாதர் பிறந்தாச்சு. பிறந்த உடனே குழந்தை இயேசுவை பார்ப்பதற்காக கீழ்த்திசையிலிருந்து 3 பேர் வந்தார்கள். ராஜாக்கள் என்கிறார்கள், ஞானிகள் என்கிறார்கள், வியாபாரிகள் என்கிறார்கள். யார் என்றாலும் அவர்கள் தேடி வருகிற பொழுது அந்த கீழ்த்திசை ஞானிகள், கீழ்த்திசை ராஜாக்கள் வந்து அரசனிடம் கேட்கிறார்கள், யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? விண்மீன் எழக்கண்டோம், அவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு ராஜாட்டே வந்து கேட்கிறாங்க. 3 ராஜாக்கள் திருநாள் நாம் கொண்டாடுகிற பொழுது சொல்லுவோம், இதை போல 3 ராஜாக்களை நீங்க ஜோடிச்சு அவங்க கையில 3 காணிக்கை பொருட்களை கொடுப்பீங்க. அந்த 3 காணிக்கைகள்ல ஒன்று இயேசுவை அரசர் என்று சொல்வதற்கான அடையாளம். என்னது? என்னெல்லாம் கொண்டாடுவாங்க? பொன், வெள்ளை போளம், தூபம். அந்த 3ல எது இயேசு அரசர் என்று சொல்லும்? பொன், தங்கம். அந்த தங்கம் வந்து இயேசுவை அரசர் என்று சொல்வதற்கான அடையாளம். அதைத்தான் கீழ்த்திசை ஞானிகள் கொண்டு வந்து குழந்தை இயேசுனுடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்ப இயேசு பிறந்து பாலகனாய் கிடக்கிற பொழுது அவரை அரசர் என்றுதான் 3 ஞானிகள் அறிவித்தார்கள். இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு 4 வாரங்களுக்கு முன்பாக கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன், அவன் இயேசுநாதர் நடந்து போகிற பொழுது கூட்டத்தை பார்த்து யார் போறா, இயேசு போறார் அப்படின்னு ஒரே ஒரு வரி சொன்னா. போயிட்டு இருந்த இயேசு பிரேக் போட்டு நின்னுட்டாரு. என்ன வரி சொன்னா? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். இயேசுவே சூசேப்பரின் மகனேன்னு சொல்லியிருந்தாம்னா சரி, லாஜிக்கா கரெக்ட். இயேசுவே மரியாளின் மகனேன்னு சொல்லியிருந்தா லாஜிக்கா கரெக்ட். இயேசுவே தாவீதின் மகனே சம்பந்தம் இல்லாம தாவீதுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? பழைய ஏற்பாடு முழுவதும் தாவீது தான் மிகப்பெரிய பேரரசர். இந்த தாவீது வம்சத்தினுடைய குல கொழுந்தாய் வருபவர் தான் மீட்பர், மெசியா, அவர்தான் இயேசு. அது கண்ணு தெரியாத அந்த பார்த்திமேயு பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தான் சொன்னான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அவ்வளவு கூட்டத்தையும் போயிட்டு இருந்த இயேசு பிரேக் போட்டு நின்னு அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். அதற்கு அடுத்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சிந்திச்சிருப்போம். ஒரு 2 பேர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிட்டு இயேசுநாதர் கொண்டாந்து கொடுத்தாங்க. யாரெல்லாம்? 2 பேர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. யாக்கோபும் யோவானும், செபதேயுனுடைய மக்கள். யாக்கோபு யோவானும் அவங்க அம்மா முந்திய பிடிச்சிக்கிட்டே வந்து இயேசுநாதர்ட்ட நாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஏன்னா அவங்க சொக்காரங்க, இயேசுநாதருக்கு சொக்காரங்க, அம்மா வழியில சொக்காரங்க. அதனால ரெக்கமெண்டேஷன் லெட்டர். என்ன லெட்டர்? லெட்டர்ல என்ன இருந்துச்சு? டியர் சார், நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற பொழுது என் பிள்ளைல 2 பேரு லெப்ட் அண்ட் ரைட் சேர்ல பக்கத்துல என்ன செஞ்சிடணும்? நீங்க சிம்மாசனத்துல உட்காரும் போது அதோட ஒரு சின்ன சேர பக்கத்துல போட்டு என்ன செஞ்சிடணும்? உட்கார்ந்துருக்கணும். நம்ம எல்லாம் சொக்காரங்க, 1க்குள்ள 1 அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டி கொண்டாந்து வச்சு கேட்கிறாங்க. அப்பவும் இயேசுவை அரசர் என்று அவர்கள் நினைத்தார்கள். கடைசியில இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற பொழுது, சாக போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இடமும் வலமும் இருந்த 2 கள்வர்களில் ஒருவன், வலது பக்க கள்வன், நல்ல கள்வன், இயேசுவை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்? இயேசுவே நீர் அரசு உரிமை பெற்று வருகிற பொழுது ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. என்ன நினைச்சுக்கங்க. அவங்களாவது லெப்ட் அண்ட் ரைட் சீட்டு கேட்டான், இடம் கேட்டான். நீங்க என்ன லேசா நினைச்சுக்கிட்டா போதும். யாரு கேட்டா? வாழ்நாள் முழுவதும் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் சாக போறதுக்கு கடைசி நேரத்துக்கு முன்னாடி இயேசுவை அரசர் என்று சொன்னான். இப்ப கிளைமேக்ஸுக்கு வருவோம். இயேசுநாதருடைய சிலுவை, சிலுவைக்கு மேல ஒரு போர்டு, ஒயிட் கலர் போர்டு. அந்த போர்டுல ஒரு 4 லெட்டர். அது இயேசுவினுடைய மரண சாசனம். நீங்க ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அங்க வந்து ஜட்ஜ் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இதுதான் அவர் செய்த குற்றம், இந்த குற்றத்திற்கு இது தண்டனை என்று ஜட்ஜ்மெண்ட வாசிச்சுட்டு அவரை தூக்கில போடணும். அதே மாதிரி பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை ஏன் சிலுவையில் அறைகிறோம் என்பதற்கான மரண சாசனம், ஜட்ஜ்மெண்ட், அதை எழுதுறான். அதனுடைய சுருக்கம் தான் அது. அது என்ன எழுத்து? ஐஎன்ஆர்ஐ. என்ன மொழி, என்ன லாங்குவேஜ் அது? பார்ப்பதற்கு ஆங்கிலம் போல தெரியும், ஆனால் அது ஆங்கிலம் அல்ல, லத்தீன். லத்தீன் மொழியில 4 வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை தான் ஐஎன்ஆர்ஐ அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்கு. இப்ப லத்தீனை விட்டுக்கங்க. ஆனா தமிழ்ல விவிலியத்துல இருக்கு. என்ன எழுதியிருக்கு? மரண சாசனம் என்ன? நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன். நாசரேத்தூர் இயேசு, இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் இதுமேயன். அதான் லத்தீன்.
நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போறீங்க அப்படின்னா, கலெக்டர் சேர்ல உட்கார்ந்துருக்கிறாரு, முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு ஒரு நேம் போர்டு இருக்கு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் வாராரு அப்படின்னா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு நேம் போர்டு இருக்கு. அது நேம் போர்டு. அந்த நேம் போர்டுக்கு தகுந்த மாதிரி ஆள் என்ன செஞ்சிருக்கு, பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. போர்டுக்கும் ஆளுக்கும் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும், தொடர்பு இருக்கணும். நீங்க மேல நேம் போர்டையும் பாருங்க, அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கிறவரையும் பாருங்க, ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கா, ஏதாவது ஒத்து போதா? யூதர்களின் அரசன், அதுதான் நேம் போர்டு. கீழே தொங்கிட்டு இருக்கிறவர் அரசன் மாதிரி இருக்கா? இருக்கா? ஆண்டி மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க ஜோடிச்சு அழகா பிள்ளைங்களை கொண்டாந்துருக்கீங்க பாருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு மேல யூதர்களின் அரசன் ஒட்டுனா என்ன செய்யும்? அது சரியா இருக்கும், நேம் போர்டுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகும். ஆனா சிலுவையில் தொங்குகிற இயேசுவுக்கு மேல யூதரின் அரசன் என்று எழுதி வைத்தால் அது ஒத்து போகுமா? ஒத்து போகாது. அதனாலதான் பிலாத்து, நீர் அரசனா என்று கேட்கிற பொழுது அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். ஏன்னா அரசன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு டெபினிஷன் வச்சிருக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க மேக்கப் போடும்போது கிறிஸ் அரசரா மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கிறிஸ் அரசருக்கான மேக்கப் திங்ஸ் என்னெல்லாம் வாங்குவீங்க? தலையில ஒரு கிரீடம், சூப்பர், வெரி குட், ஒரு கிரீடம் வைக்கணும். இயேசுநாதர் தலையில என்ன இருக்கு? முள்முடி இருக்கு. கிரீடம் தான், ஆனா அது என்னது? முள்முடி. இப்ப கிறிஸ் அரசர் அப்படின்னா ஒரு பட்டாலான ஆடை என்ன செஞ்சிருக்கணும் அந்த பிள்ளைக்கு? நல்ல ஒரு வெல்வெட் கிளாத்ல, நல்ல கோல்டுல, நல்ல மினுங்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு என்ன செய்யணும்? வைக்கணும். அவருக்கு கோவணம் தான், அரை நிர்வாணம். அது நீங்க வரலாற்று ஆசிரியர்களை பார்த்தா அந்த துணி கூட அவருக்கு இல்லாம தான் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. அரை நிர்வாணம். அரசன் என்றால் அவன் அரண்மனையில் பிறந்திருக்க வேண்டும். பிறப்பதற்கு அவருக்கு இடமே இல்லை, மாட்டு தொழில போய் பிறந்தாரு. அரசன் என்றால் பஞ்சு மத்தையில் கிடத்தி இருக்க வேண்டும். அங்க மாட்டு கொட்டியில கிடந்த கறி துணியை வச்சுதான் தொடச்சி என்ன செஞ்சிருக்காங்க? மாதா குழந்தை இயேசுவை படுக்க போட்டிருக்காங்க. அரசன் என்றால் அவர் சிம்மாசனத்தில் இருக்க வேண்டும். அவர் கல்வாரியில தான் இருந்தார். அரசன் என்றால் கையில் செங்கோல் வைத்திருக்க வேண்டும். அவர் சிலுவையைத்தான் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்ப அரசன் என்று நீர் சொல்கிறீர். நீங்க சொல்லக்கூடிய எந்த டெபினிஷனுக்குள்ளையும் இயேசு கிறிஸ்து அரசர் என்பது என்ன செய்யாது? பொருந்தாது. அதனாலதான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா இருந்தாலும் இயேசுநாதர் எஸ் ஆர் நோ அப்படின்னு என்ன செய்யல? பதில் சொல்லல. வழக்கமாவே இயேசுநாதர் ஒரு கேள்வி கேட்டா அவர் எஸ் ஆர் நோ அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு? பதில் சொல்லவே மாட்டார். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் என்ன செய்வார்? பதில் சொல்லுவார். ஆமா இல்ல, வரி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, கொடுன்னு சொல்ல மாட்டார், கொடுக்காதான்னு சொல்ல மாட்டார். இவ்வளவு கல்ல கொண்டு எரியணுமா எரியக்கூடாதா, எரின்னு சொல்ல மாட்டார், எரியாதன்னு சொல்ல மாட்டார். விவாகரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுன்னு சொல்ல மாட்டார், பண்ணாதன்னு சொல்ல மாட்டார். அவர் திரும்ப கேள்வி கேட்பார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா திரும்ப அவர் என்ன செய்வாரு? கேள்வி கேட்பார். இப்படித்தான் இயேசுனுடைய ஸ்டைல். ஏன்னா நாம் வைத்திருக்கிற வரையறை, அரசன் என்பதற்கான நாம் வைத்திருக்கிற வரையறைக்குள் இயேசு கிறிஸ்து பொருந்தவில்லை. அப்பதான் அவர் சொல்கிறார், எனது அரசு இவ்வுலக அரசு போன்றது அல்ல. ஏன்னா இவ்வுலகத்தில் அரசர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் இருந்த அரசர்களுக்கான வரையறையை கடந்து நிற்கிறார் இயேசு. நீங்க உலக வரலாற்றில் எவ்வளவோ அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல ஒரு அரசனை தான் த கிரேட் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அலெக்சாண்டர் த கிரேட். நீங்க வரலாற்று அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டருடைய வாழ்க்கை பல வரலாற்று உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தன்னுடைய மரண ஊர்வலம் எப்படி இருக்க வேண்டும் என்று 3 நிபந்தனைகளை தன்னுடைய அரசவைக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதுல முதல் நிபந்தனை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். முதல் நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை என்ன? நீங்க தான் நீங்க சொல்ற ஆக்ஷனை வாயில சொல்லுங்க, அவ்வளவுதான். வெரி குட். சவப்பெட்டிக்கு வெளியில கையை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஏன்னா நான் கேட்டதுல இருந்து அவங்க கையன்னு சொல்றாங்களோ அதான் ஆக்ஷன். வெரி குட், அவ்வளவுதான், சூப்பர். வழக்கமா நம்ம கோயில்ல அடக்க பூசை முடிஞ்ச உடனே கல்லறைக்கு தூக்கிட்டு போனோம்னா கையை காலெல்லாம் உள்ள கெட்டி போட்டு என்ன செய்வோம்? கொண்டு போவோம். சடக்குன்னு வெளியில வந்துடக்கூடாதுன்னு கைக்கு ஒரு கெட்டு, காலுக்கு ஒரு கெட்டு, நாடிக்கு ஒரு கெட்டு, அதெல்லாம் கெட்டி போட்டு என்ன செய்வோம்? கொண்டு போவோம். அதை மீறி வந்தா 4 ஆணியை அடிச்சுதான் என்ன செய்வோம்? கொண்டு போவோம். ஆனா அலெக்சாண்டர் சொன்னார், என்னுடைய சவ ஊர்வலம் எப்படி இருக்க வேண்டும்? சவப்பெட்டிக்கு வெளியே 2 கைகளையும் விரித்த மேனிக்கு என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். எதற்காக? அலெக்சாண்டர் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது வெறுங்கையோடு வந்தான், இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது வெறுங்கையோடு சென்றான். முதல் நிபந்தனை. இரண்டாவது, முதல்ல கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரியும். இரண்டாவது நிபந்தனை, அவனுடைய சவப்பெட்டியை யார் தூக்கிட்டு போனோம்?
இந்த உலகத்தில் இருக்கிற ஆகச் சிறந்த மருத்துவர்கள், த கிரேட்டஸ்ட் டாக்டர்ஸ், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசவை மருத்துவர்கள் இருக்காங்க பாருங்க, யார் இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் டாக்டரோ அவங்க தான் என்ன செய்யணும்? ஏன் சவப்பெட்டியை தூக்கிட்டு போகணும்? ஏன்? ஆகச் சிறந்த மருத்துவர்களால் கூட அலெக்சாண்டரை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. மரணம் தான் ஜெயித்தது. இதை இந்த உலகம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். 2. மூன்றாவது, வழக்கமா கல்லறைக்கு சவத்தை பெட்டியில் நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அதுல என்ன போடுவோம்? பூ வள்ளி தெளிப்போம். அலெக்சாண்டர் சொன்னார், எனது சவப்பெட்டி ஊர்வலம் செல்கிற பொழுது நீங்கள் பூக்களை தெளிக்க கூடாது. எதை தெளிக்கணும்? என் அரசரவையில் கஜானாவில் சேர்த்து வைத்திருக்கிற வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், இது தங்கம், இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? இந்த சவ ஊர்வலத்துல கொண்டாந்து வீசுங்க அப்படின்னு சொன்னான். பொருளை நீங்க நினைக்க கூடாது, அன்னைக்கு நம்ம இருந்திருந்தா கொஞ்சம் அள்ளி முந்தாலியில் என்ன செஞ்சிருக்கலாம்? முடிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கலாமா? ஒரு கொத்து தங்கத்தை அழுட்டு வந்திருக்கலாமே. அவனே வேண்டாம் தான் சொல்லி என்ன செஞ்சான்? கீழே போட்ட. எதற்காக? இந்த மண்ணிலிருந்து எல்லாம் எனக்கு கிடைத்தது மீண்டும். அதனால்தான் சாம்பல் புதன் என்று மனிதனே மண்ணாய் இருக்கிறாய். ஒவ்வொரு வருஷமும் தெளிச்சு பார்க்கிறோம், ஆனா என்ன செய்ய மாட்டுக்கு மண்டையில. அதனாலதான் வைரமுத்து எழுதின ஒரு கவிதையை அப்படி திரைப்படத்தில் ஒரு பாடலா வைத்தார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் இறுதியில் ஜெயிக்கிறது, மனம்தான் இதை ஏற்க மறுக்கிறது. சினிமா பாட்டு தான், நல்ல தத்துவ பாடல். மண் தான் இறுதியில் ஜெயிக்கிறது, ஆனால் இதை மனம் ஏற்றுக்கொள்ள, அதான் வாழ்க்கையினுடைய சூட்சமே. அலெக்சாண்டர் கடைசி நேரத்தில் ஏற்றுக்கிட்டார், இந்த மண் தான் ஜெயிக்க போகிறது. உலக வரைபடத்தில் எல்லா இடங்களிலும் அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய கொடிதான் பறக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் வெறுங்கையோடு சொல்லுகிறேன், ஆகச் சிறந்த மருத்துவர்கள் கூட மரணத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியவில்லை. இதுவரை நான் கஜானாவில் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தை மீண்டும் இந்த மண்ணுக்கே கொடுக்கிறேன். அலெக்சாண்டர் த கிரேட் நான் மன்னன் அல்ல. யார் தெரியுமா மன்னன்? ஒரு சிலுவையில் அரை நிர்வாணத்தில் தொங்கினாலும் 2000 ஆண்டுகளை கடந்தும் ஒட்டுமொத்த உலகமும் ஒருவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, நாசரேத்தூர் இயேசு, அவர்தான் அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை அலெக்சாண்டர் தி கிரேட் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்தான். அப்ப இந்த கிறிஸ்தரசர் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான வரலாற்று காரணம் இன்னைக்கு அழகா திருப்பலியினுடைய முன்னுரையில வாசிச்சாங்க. முதல்ல இந்த கிறிஸ்தரசர் பெருவிழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்ற பெருவிழாவில். ஏன்னா நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து விண்ணேற்றமான பிறகு அவர் எங்க போய் உட்கார்றாரு? தந்தையின் வலப்புறம் அமர்கிறார். அரியணைக்கு போயிட்டார் பார்த்தீங்களா? எனவே அதை கிறிஸ்தரசர் பெருவிழா என்று தொடக்க திருவை கொண்டாடியது. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் உலக வரலாற்றில் தொழில் புரட்சி வந்த நாட்கள். இந்த தொழில் புரட்சி உலகத்துல குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல 2 முக்கியமான தாக்கங்களை கொண்டு வந்தது. ரூசோ, அலெக்சாண்டர், முசோலினி, ஹிட்லர், எலிசபெத் ராணி, இதை போன்ற ஐரோப்பிய தலைவர்கள், அரசர்கள், இவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் அரசர்கள் அல்ல, நாங்கள் தான் ஆண்டவர்கள், நாங்கள் தான் கடவுள்கள் என்று சர்வாதிகாரம் ஐரோப்பிய நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டில் தலை தூக்கியது. இன்னொரு பக்கம் அதற்கு நேர் எதிர்மாறா, இவன் நான் தான் அரசன் சொன்னா, நான் தான் ஆண்டவன் சொன்னா, இந்த பக்கம் ஆண்டவனே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகவாதம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகவாதம். இங்கே கடவுளே இல்லை என்று சொல்வது, இங்கே நான் தான் கடவுள் என்று சொல்வது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு போயாச்சு. அப்ப ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவம் என்னவாகும்? அப்பொழுதுதான் திருத்தந்தையாக இருந்த 11ஆம் பத்திநாதர் அவர்கள் 1925ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துதான் உலக அரசர் என்பதை கொண்டாடுவதற்கான முதல் அழைப்பை 11ஆம் பத்திநாதர் கொடுக்கிறார். அது அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் என்று அவர் சொல்லுகிறார். அதன் பிறகு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 1969ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி அல்ல, திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, திருவருகை காலத்திற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்று கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்று கொண்டாடப்படுகிறது. அப்ப நம்மளுடைய புரிதல் என்ன?
இயேசுவை அரசர் என்று சொல்வதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது, இயேசுவை அரசர் இல்லை என்று சொல்வதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு எப்படிப்பட்ட அரசர்? டெபினிஷன் என்ன? இந்த மண்ணை ஆளுகிற அரசர்கள் அல்ல, மனித மனங்களை ஆளுகிற அரசர். அதிகாரத்தை செலுத்துகிற அரசர் அல்ல, அன்பை செலுத்துகிற அரசர். பிறரிடமிருந்து பணிவிடை பெற வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல, பிறரின் பாதங்களை கழுவுகிற அளவிற்கு பணிவிடை புரிய வேண்டும் என்று சொல்லுகிற அரசு. சீடர்கள் எல்லாம் இயேசுநாதர் வந்து கடைசி எல்லாரும் ஜோன் சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஜோன் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. இயேசுநாதர் ஒரே ஒரு ஜெபத்தை தான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார், கர்த்தர் கற்பித்த ஜெபம். அதுல முதல் பெட்டிஷன், முதல் விண்ணப்பமே, முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, thy kingdom will come. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுடைய கிங்டமும் வந்துச்சு, ஆனால் வந்த கிங்டம் வந்த மாதிரி அழிஞ்சு போச்சு. அலெக்சாண்டர் ஒருத்தன் எடுத்துக்காட்டு, மத்த எல்லாமே அப்படித்தான், கல்லறைக்குள்ளதான். அப்ப இயேசுநாதர் சொல்கிறார், thy kingdom come, உமது அரசு வருக. எப்படிப்பட்ட அரசு? அது இதய அரசு. ஒரு அரசாட்சி அப்படின்னா அதுக்கு ஜியோகிராபிக்கல் டெரிட்டரி வேணும். இப்ப முகலாய அரசு எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வர, எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வர, ஒன்னு ஜியோகிராபி டெரிட்டேஷன் வேணும், இன்னொன்னு குரோனாலஜிக்கல் டைம் பவுண்ட் வேணும். நேரம் இடம் இந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டதுதான் உலக அரசு. இப்ப முகலாய அரசு இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரை நடந்தது, பிரிட்டிஷ் அரசு இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரை நடந்தது, டைம் பவுண்ட் இருக்கு, குரோனாலஜிக்கல் பவுண்ட் இருக்கு. இன்னொன்று எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வர, இப்ப நம்ம விகே புதூர் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வர நம்ம ஊரு, ஒரு டெரிட்டரி இருக்கு, எல்கை இருக்கிறது. ஆனால் இயேசுவனுடைய இறையாட்சி, உமது அரசு வருக, இறையாட்சிக்கான டைம் பவுண்ட் என்ன? கிடையவே கிடையாது. நேற்றும் இன்றும். அதைத்தான் இன்னைக்கு 2வது வாசகத்துல திருவெளிப்பாடு புத்தகம் சொல்லுகிறது, அகரமும் நகரமும், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவர் ஒருவரே. முக்காலமும் டைம் பவுண்டே கிடையாது. இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. கபிரியேல் தூதர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு முதல் வாசகத்துல தானியேல் புத்தகம் சொல்கிறது, முடிவே இராது. அப்ப இடங்கள் தானா என்றால் மூ உலகையும் ஆட்சி செய்வது ஆண்டவருடைய இதய அரசு. எனவேதான் உமது அரசு வருக என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர் காலத்தையும் இடத்தையும் கடந்து நம் எல்லோரையும் அரவணைப்பவராய் இருக்கிறார். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை அரசர் என்று சொன்னால், நாம் வைப்பதை போன்ற கிரீடமோ அல்லது பட்டாடைகளோ அப்படியே வைத்து விடுவதல்ல. ரோமன் கலாச்சாரத்திலிருந்து வந்ததுதான் இன்றும் இருக்கக்கூடிய திருப்பலி உடைகள் கத்தோலிக்க திருச்சபையில பயன்படுத்தக்கூடியது. நீங்க ஒரு ஆயரை பார்த்தீர்கள் என்றால், ஆயர் தலையில் அவர் தலையில தொப்பி வச்சிருக்கிறார், அது அரசன் வைத்திருக்கக்கூடிய கிரீடம். ஆயர் கையில் என்ன செய்கிறார்? மோதிரம், அது அரசனுடைய முத்திரை, அதிகாரம். காணாமல் போன மகன் திரும்பி வந்தோடனே அவன் கையில் என்ன செய்யுங்க? மோதிரம் போடுங்க. என் பிள்ளை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதனால மோதிரத்தை போடுங்க. கையில் வைத்திருக்கக்கூடிய செங்கோல், அது ஆட்சி அதிகாரம். ஆனால் அரசனுக்குரிய அடையாளமும் அப்படித்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அரசன் என்று சொல்வதை விட யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்தேன். என் ஆடுகளுக்காக நல்ல ஆயன் நான், என் உயிரையும் கொடுக்கிறேன். ஆயன் என்பதுதான் இயேசுவின் அடையாளம், அரசர் என்பது அடையாளம் அல்ல. நாம புரிஞ்சுக்கிற அரசர் என்பது இயேசுனுடைய அடையாளம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச அடையாளம் என்ன? ஆயன் என்பது. அதனாலதான் ஆயன் கையில் வைத்திருக்கக்கூடிய கோல், திருப்பாடல் 23, உம் கோலும் நெடுங்கலியும் என்னை, அதனாலதான் ஆயர் கையில கோல். அப்ப உடைகள் என்பதெல்லாம் வெறும் அடையாளங்கள் தான். ஆனால் இந்த அடையாளங்களுக்குள்ளே நாம் அடைபட்டு விடக்கூடாது. கடைசி அவங்க அம்மா ஆசையா தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை கூட அவருக்கு போட்டு என்ன செய்ய முடியல, அடக்கம் பண்ண முடியல. அதை கூட சுத்தி இருந்தவங்களாம் என்ன செஞ்சா, சீட்டு போட்டு அதை தூக்கிக்கிட்டான். அவ்வளவு அழகா இருந்துச்சு, கிழிச்சிடக்கூடாது, ரொம்ப அழகா இருக்கு. மரியாள் கடைசி மகனுக்காக தச்சு கொடுத்த ட்ரெஸ் அது கூட இல்லாம போச்சு. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையே அப்படித்தான், நம்ம வாழ்க்கையே அப்படித்தான். புதைக்கிற பொழுது எதையாவது வச்சு புதைக்க போறாங்களா? கழுத்துல காத்துல எவ்வளவு போட்டு வந்திருக்கோம், இதை எதையாவது வச்சு புதைப்பாங்களா? இடுப்புல கிடக்கக்கூடிய அருணாகத்தையும் அவுத்துட்டு தான் என்ன செய்யுமா, புதைப்பான். ஒரு பொட்டு தங்க மணி கூட என்ன செய்ய முடியாங்க, வைக்க மாட்டாங்க. அலெக்சாண்டர் அள்ளி போட்ட மாதிரி தான் என்ன செய்யணும், அள்ளி போடணும். அவரு அள்ளி போட்டாரு, நாம யாரும் என்ன செய்ய போறது இல்ல,
அள்ளி போடுறது இல்லை. அப்புறம் அடுத்த பிள்ளைகளுக்கு வேணும்ல சாமி, நான் போனாலும் என் பிள்ளைகளுக்கு வேணும்ல வச்சுக்கிட்டோம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்பது மட்டுமல்ல, இறை அரசு என்பது இறப்பையும் கடந்தது. அது இறப்பையும் கடந்தது என்பதை எது சொல்லுகிறது? அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார் நமக்கு எடுத்து சொல்கிறார். தந்தை அவர்கள் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக சவேரியாருடைய திருவுடலை மக்களின் பார்வைக்காக கடந்த வியாழக்கிழமை என்ன செய்தாங்க, எடுத்து வைத்தார்கள். சவேரியார் அவர் 1507 ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்பெயின்ல அவர் சென்ட் சேவியர்ஸ் கோட்டையில என்ன செய்யறார், பிறக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எப்ப இறக்கிறாரு? 1552 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்ன செய்கிறார், இறக்கிறார். ஏறக்குறைய 45 ஆண்டுகள் தான் அவருடைய மன்னக வாழ்க்கை. 1552 டிசம்பர் 3ஆம் தேதி அவர் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை என்ன செஞ்சிடணும், உடனே சீனாவில் என்ன செய்யணும், ஒரு தீவுல அடக்கம் பண்ணணும். திரும்பி வரும்போது அவருடைய உடலுடைய கழிவுகளை, எச்சங்களை, எலும்புகளை என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும். அதுக்காக என்ன செய்யணும், சுடுகிற சுண்ணாம்பு அள்ளி போட்டு கல்ற நிறையா. இப்ப நம்ம சில நேரத்துல உப்பு அள்ளி போட்டு புதைக்கிறோம், கொஞ்சம் அழுக கூடாது அப்படிங்கறதுக்காக. ஆனா உப்பு போன பிறகு என்ன செஞ்சிடும், உடல் அழுகி போயிடும். ஆனால் சீக்கிரம் அழுகணும் என்பதற்காகவே சுண்ணாம்பு அள்ளி போட்டு என்ன செஞ்சாங்க, சவேரியாருடைய உடலை புதைச்சாங்க. பிறகு என்ன செய்தார்கள், சவேரியாருடைய உடலை தோண்டி பார்த்தார்கள். எவ்வளவு நாள் கழிச்சு? 1553ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அவர் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து 87 நாட்கள் கழித்து, அப்ப 87 ஒரு மாசத்துல அது அழிவு பெறும், எலும்பு தான் இருக்கும் சொல்லி 87 நாள் கழித்து சவேரியாரின் உடலை தோண்டி பார்க்கிறார்கள். அற்புதம், ஆச்சரியம், அதிசயம், சவேரியாரின் உடல் அப்படியே இருக்கிறது. எனவே அன்று சைனாவில் இருந்து கோவாவில் போம்சேஸ் என்கக்கூடிய குழந்தையேசு ஆலயத்தில் கொண்டாந்து சவேரியாரின் உடலை வைக்கிறார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்களுடைய பார்வைக்காக எடுத்து வைக்கிறார்கள். இது எத்தனாவது வெளியில் எடுத்து வைக்கிறாங்க? 18வது முறை சவேரியாருடைய உடலை மக்களின் பார்வைக்காக எடுத்து வைக்கிறார்கள். எத்தனை வருஷமா அழியாம இருக்கிறது? 472 ஆண்டுகள், ஏறக்குறைய 400, சரியாக சொன்ன 472 ஆண்டுகள் சவேரியாரின் உடல் அழியல. அப்போ அலெக்சாண்டர் சொன்னார், வெறுங்கையோட வந்தேன், வெறுங்கையோட போறேன், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது மரணத்தில் வாழ்வு முடிவதில்லை. இந்த நவம்பர் மாசம் அதை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். தொடக்கத்துல இருந்து மாசம் முழுசும் கல்ற திருநாள். ஒரு மனிதனுடைய மரணத்தில் வாழ்வு முடிவதில்லை. திருத்தூதர் பவுல் சொல்கிறார், அவனுடைய வாழ்வு மாறுபடுகிறது, அழிகிற நிலையிலிருந்து அழியாத நிலைக்கு மாறுபடுகிறது. அப்ப சவேரியார் என்ன நினைச்சார், நாம இந்த அரசர் என்று சொல்கிற வரையறையறை போல அவர் பெரிய ப்ரொஃபசர் ஆயிரலாம் நினைச்சார். அவருக்கு ஒரு டெபினிஷன், உலகத்துல ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், என்ன ஆகணும், இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த பேராசிரியராக மாறணும், அப்படித்தான் நினைச்சார். அப்பந்தான் கூட இருந்து பக்கத்திலே இருந்து குத்திக்கிட்டே இருந்தாரு. யாரு? புனித இன்னாசியார். என்ன சொல்லி குத்திக்கிட்டே இருந்தாரு? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும், அலெக்சாண்டர் மாதிரி தான் உலகம் முழுவதும் உனது கொடியை நியாட்டினாலும் கடைசி நீ எப்படி தான் போகணும், சவப்பெட்டியில தான் போகணும். இன்னாசியார் சவேரியாருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதில் கேட்டு மனம் மாறியவர் தான் என்ன செய்கிறார், அவர் உடலழியா உத்தமராய் இன்றும் வரலாற்றில் நிற்கிறார். ஒருவேளை அவர் நினைச்சிருந்த மாதிரி பெரிய ப்ரொஃபஸர் ஆயிருந்தாலும் உலகம் நினைச்சிருக்கோம், இந்த அளவு அவர் என்ன செஞ்சிருக்காது, கொண்டாடி இருக்காது. ஆனால் இயேசுவை அவர் சுமந்து சென்றார். அவருடைய இறை அரசை எல்லா இடங்களுக்கும் பரப்பினார். அதனால்தான் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று சவேரியாரை நாம் உயர்த்தி கொண்டாடுகிறோம். இயேசுதான் அந்த இறை அரசை கொண்டு வந்தார். அந்த இறையரசை உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு உயிர்த்த இயேசு இறுதி கட்டளையாக மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னார். அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். தோமையார் இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்தார். சவேரியாரை போன்றவர்கள் இந்த கிழக்காசிய நாடுகளுக்கு எல்லாம் நடைபயணமாக வந்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தார்கள். இன்றும் இறை அரசு உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கிறது. சவேரியாரை போல அவர் விழாவை கொண்டாடுகிற நீங்களும் நானும் இயேசுவின் அரசை பரப்ப வேண்டும். இடங்களில் அல்ல, மனித இதயங்களில் நாம் பரப்ப வேண்டும். இந்த மண்ணை ஆட்சி செய்வதல்ல, மனித மனங்களை நாம் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆட்சி செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே நமது இதய அரசராய் இருப்பார். அவர் அரசை பரப்பிய
உடலழியா உத்தமர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாட கூடி வந்திருக்கிற நாமும் அவரின் பரிந்துரையில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.